ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஈரல் எப்படி செய்யறதுந்தாங்க பார்க்க போகிறோம். இதே மாதிரி மட்டன் ஈரலையும் ட்ரை பண்ணலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு ஜீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கும் போதே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனோட ஈரல் எடுத்து சேர்த்துக்கிறேன். சிக்கனோட ஈரல் சேர்த்ததும் நல்லா தண்ணி விட்டு வதங்கி வருங்க. நல்லா டீப்பாக வதக்கி விட்டுக்கிறேன். சிக்கன் ஈரல் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காதுங்க. மேக்ஸிமம் ஒரு 7 நிமிஷமே போதும். அதனால் இதுக்கு தண்ணி விட வேண்டாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சாலே தண்ணி விட்டு வருங்க. அதுலேயே இந்த சிக்கனோட ஈரல் நல்லா வெந்துடும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னாலும் நம்ம இப்படியே இறக்கிடலாங்க. டீப் ஃப்ரை வேணும்னாலும் தண்ணி சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணி இறக்கிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றதுனால நான் இப்படியே தான் இறக்க போகிறேன். ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பரும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையிலையும் தூவி இறக்கிட்டா சூப்பரான சிக்கன் ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.